திருச்சி திருவெரும்பூரில் உள்ள என்ஐடியில் பாலியல் வன்கொடுமையை கண்டித்து மாணவர்கள் போராட்டம் தொடர்ந்து வருகிறது. மாணவிக்கு ஒப்பந்த ஊழியர் பாலியல் தொந்தரவு அளித்ததாக குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வட்டாட்சியர் இதுகுறித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகிறார். நேற்று இரவு தொடங்கிய மாணவர்களின் போராட்டம் என்ஐடி வளாகத்தில் தொடர்ந்து நீடித்து வருகிறது. திருச்சி என்ஐடியில் மாணவிக்கு ஒப்பந்த ஊழியர் பாலியல் தொந்தரவு அளித்ததாக குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய நிலையில் பாலியல் வன்கொடுமையை கண்டித்து மாணவர்கள் போராட்டமானது தொடர்ந்து வருகிறது. கல்லூரி மாணவிக்கு ஒப்பந்த தொழிலாளி பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டை முன்வைத்து நேற்று இரவு முதல் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடன் பேச்சுவார்த்தையும் ஒருபுறம் நடத்தப்பட்டு வருகிறது. திருச்சி திருவெரும்பூரில் இருக்கக்கூடிய என்ஐடியில் பாலியல் வன்கொடுமையை கண்டித்து மாணவர்கள் போராட்டமானது தொடர்ந்து வருகிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஜயகோபால் இணைகிறார். விஜயகோபால், என்னென்ன கோரிக்கைகளை முன்வச்சு இந்த மாணவர்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருது? ஸ்ரீராம், தேசிய தொழில்நுட்ப கழகம் எனப்படக்கூடிய என்ஐடி திருச்சி துவாக்குடி பகுதியில் இணைந்து செயல்பட்டு வருகிறது. மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்குகின்ற இந்த கல்லூரியில் 9,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்தியா மட்டுமல்லாது உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தங்கி படித்து வருகிறார்கள். மாணவிகளுக்கு என்று மொத்தம் 12 விடுதிகளும் மாணவர்களுக்கு என்று மொத்தம் 15 விடுதிகளும் இருக்கின்றன. இந்த மாணவர்களுடைய வசதி மற்றும் தேவைகளை கருத்தில் கொண்டு தொடர்ந்து புதிய கட்டுமான பணிகள் மற்றும் அவர்கள் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் பணிகளை தொடர்ச்சியாக என்ஐடி நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மாணவிகள் விடுதியில் வைஃபை அமைக்கின்ற பணியில் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். எனவே அந்த ஒப்பந்த தொழிலாளர்களிடம் அவர்கள் கண்டிப்பாக கூறியிருக்கிறார்கள், காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை தான் அங்கு பணியாற்ற வேண்டும், மற்ற நேரத்தில் அங்கு செல்லக்கூடாது என்று கண்டிப்பான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் என்ஐடி மாணவிகளுக்கும் நீங்கள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை விடுதிக்கு செல்லக்கூடாது என்ற ஒரு உத்தரவும் அங்கு பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் உடல்நிலை சரியில்லாத மாணவி ஒருவர் அறையில் படித்திருந்திருக்கிறார். அப்போது அங்கு வைஃபை அமைக்கின்ற பணிக்காக சென்ற ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரை சேர்ந்த கதிரேசன் என்பவர் அந்த மாணவியின் பார்த்து பாலியல் ரீதியாக ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. அதையடுத்து அந்த மாணவியின் பெற்றோர் திருவெரும்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் அந்த கதிரேசன் மீது வழக்கு பதிவு செய்து அவர் மத்திய சிறையிலும் அடைக்கப்பட்டு விட்டார். அதன் பிறகு மாணவ மாணவிகள் நேற்று இரவு முதல் விடிய தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதற்கு அவர்கள் கூறுகின்ற மிக முக்கியமான பிரதானமான கோரிக்கை என்பது, நாங்கள் இந்த பிரச்சனை குறித்து நேரடியாக எங்களது உதவி பேராசிரியரும் விடுதி வார்டனுமான சமீதா பேகரிடம் புகார் தெரிவிக்க சென்றோம். ஆனால் அவர், நீங்கள் ஆடைகளை ஒழுங்காக அறிந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது என்று ஒரு கருத்தை தெரிவித்ததாகவும், எனவே அந்த உதவி பேராசிரியரும் விடுதி வார்டனுமான சமீதா பேகம் மட்டுமல்லாது 3 விடுதி வார்டன்களையும் உடனடியாக பணிநீக்கம் செய்ய வேண்டும், மாணவ மாணவிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த மாணவர்களுடைய கோரிக்கையை குறித்து சரியாக 10:30 மணிக்கு கல்லூரியுடைய இயக்குனர் அகிலா தலைமையில் கல்லூரி நிர்வாகம், விடுதி நிர்வாகம் மற்றும் போலீசார் ஆகிய முத்தரப்படங்கிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. ஸ்ரீராம், இந்த மாணவருடைய போராட்டம் என்பது கல்லூரி வளாகத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விஜயகோபால்.